7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. நம்ம உதவி செய்கிற நபர்களாக, கொடுக்கிற நபர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்கே கொடுக்கறது, நான் சம்பாதிக்கிறது எனக்கே போதுன்ற அளவுக்கு இல்லை, குறைவாக இருக்குது, எனக்கு மற்றவங்க உதவி செய்கிற நிலமையில தான் நான் இருக்கேன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இது முதல் அந்த சூழ்நிலை மாறும். உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் உங்கள் தேவைக்கு போக, உங்கள் சேவிங்ஸ் போக, மீதியை மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வர்ற அளவுக்கு கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இனி உங்களுடைய பிரயாசங்கள் வீணாய் போகாது. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதற்குரிய பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், நிறைவாக தருவார். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த குறைவுகள் இல்லை, இல்லாமை அதெல்லாம் மாறி போயிடும். நீங்கள் நிறைவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வருதுல, அதை நீங்கள் உதவி செய்கிற நிலைமைக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் எப்படி உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது யார் வந்து கேட்டால், ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இலகுன மனசு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த உதவி செய்கிற அளவுக்கு இருப்பாங்கள்ல, அந்த இடத்துல ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி எப்படி போய் ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் தவறாய் பேசி நீங்கள் பொருள் உதவியோ பண உதவியோ இல்லை ஏதாவது உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த காரியத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையே இருக்காது, ஆனால் அழகாக வந்து வாங்கிட்டு போயிடுவான். சத்துரு எந்த வழியாக வேணாலும் வருவான். அவன் தப்பு பண்ணிட்டான்னா அதில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதில் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. அதனால் உதவி செய்கிறதுல கூட கவனமாக இருங்கள். நீங்கள் உதவி செய்கிறதுல கூட கவனமாக இருக்கணும். நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த நீங்கள் ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ இல்லை ஏதாவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, இல்லை உங்களால் ஏதோ ஒரு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி பேச முடியும் ஒரு நபர்கிட்ட, அதனால இன்னொருத்தர் காரியம் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதில் முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி ஒருத்தர் என்கிட்ட உதவி கேட்குறாரே, நான் செய்யட்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பில் ஓகே என்கிட்ட இருக்குது நான் வரேன்னு சொல்லாமல் பொறுமையாக ஒரு நாளோ 2 நாளோ டைம் எடுத்து நிதானமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உதவி செய்யுங்க, சரியான நபர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய உதவியோட அந்த கைடன்ஸோட கரெக்டான நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதனால் உதவி செய்கிறதுல கூட கவனமாக இருங்க. நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.